ஐபிஆர்சி 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கணவன் மனைவி விரிந்து பரவும் உறவு நூல் பகுதி 3. மகிழ்ச்சியின் இருப்பிடம். என்னடா வாழ்க்கை இது, நிம்மதியே இல்லை என அலட்டிக் கொள்ளாதீர். எதிலும் மனம் தளராதீர். நேற்றைய அசாத்தியம் இன்றைய சாத்தியம், இன்றைய அசாத்தியம் நாளைய சாத்தியம். தொடர்ந்து முயலுங்கள், வெல்வீர்கள். இறைவன் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, பொறுமையுடன் இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏக இறைவனை அஞ்சுங்கள், வெற்றியடைவீர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 200. மகிழ்ச்சி என்பது நீங்கள் வாங்கும் பொருள்களில் இல்லை. உங்கள் மனமே மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண். உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உங்களிடமே உள்ளது. உங்களுக்கு நீங்கள்தான் அமைதியையும் நிம்மதியையும் தர முடியும். இதை பிறரிடம் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாய் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வாழ்க்கை என்னும் ஓடத்தில் உங்கள் துணையுடன் ஓடிக்கொண்டிருக்கும் நீங்கள் குழப்பமின்றி மனதை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். ஓடம் நன்றாக ஓடிக்கொண்டே இருக்கும். இறைவன் கூறுகிறான், மனதை தூய்மையாக்கிக் கொண்டவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். திருக்குர்ஆன் அத்தியாயம் 91 வசனம் 9. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எச்சரிக்கை, உடலில் ஒரு சதைத்துண்டு உள்ளது. அது சீரடைந்து விட்டால் உடல் முழுதும் சீரடைந்து விடும். அது சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயம். அறிவித்தவர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹுல் புகாரி 52. மனதை சுத்தமாக வைத்திருங்கள், உறுதியாக வெல்வீர்கள். உள தூய்மைக்கு இறைவனின் துணையும் வேண்டும். எனவே இறைவனை பிரார்த்தித்து வாருங்கள். இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறியதை இறைவன் நினைவுபடுத்துகிறான். இறைவன் கூறுகிறான், என் மனதை பாவத்தை விட்டும் நானாக தூய்மைப்படுத்தவில்லை, என் இரட்சகன் அருள் புரிந்தால் தவிர. மனம் தீமையை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது. திருக்குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 53. ஆனந்தம் என்பது அதிர்ஷ்டமல்ல, நீங்கள் எடுக்கும் முடிவின் விளைவு என்பதில் தெளிவாயிருங்கள். கடந்த வாழ்க்கையில் நல்லவற்றை உள்வாங்குங்கள். நீங்கள் செய்த குறைகளும் குற்றங்களும் உங்கள் மனதில் நிழலிட்டால் அதற்காக வருந்துங்கள். இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், திருந்துங்கள். அதே சோகத்தில் இருக்காதீர். இறைவன் கூறுகிறான், பாவங்களை விட்டு மீள்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான், தூய்மையாய் இருப்போரையும் நேசிக்கிறான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 222. துன்பங்களை மறந்து வாழுங்கள். துன்பங்கள் கற்பித்த பாடங்களை மறக்காதீர். உங்கள் குற்றங்களையும் குறைகளையும் பிறரிடம் நீங்களாக முந்திக்கொண்டு கூறாதீர். உங்களை நீங்களே திருத்திக் கொண்டால் நீங்கள்தான் பெரும் சீர்திருத்தவாதி. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களின் குறைகளை விட்டுவிட்டு தம் குறைகளை காண்பவருக்கு தூபா எனும் நிழல் தரும் மரம் ஸ்வர்க்கத்தில் உண்டு. அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் செய்த தவறுகளை நீங்கள்தான் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறரிடம் பரிகாரம் தேடுவது எந்த வகையிலும் நியாயமாயிருக்காது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமுதாயத்தில் மறைவில் தாம் செய்த பாவங்களை தாமே பகிரங்கப்படுத்துவோர் தவிர அனைவரும் மன்னிக்கப்படுவர். ஒருவர் இரவில் ஒரு பாவம் செய்து விடுகிறார். காலையானதும் அல்லாஹ் அவனுடைய அப்பாவத்தை பிறருக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறான். ஆனால் இன்னாரே, நேற்று இரவு நான் இன்னென்ன பாவங்களை செய்தேன் என ஒருவன் தானாக முன்வந்து கூறுவது பகிரங்கப்படுத்துவதில் அடங்கும். அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் அல் புகாரி 6069. கவலை இல்லாத ஆணோ பெண்ணோ இருக்கவே முடியாது.
கவலையை வாழ்க்கையில் ஒரு அம்சமாக பாருங்கள். கால வெள்ளத்தில் கவலைகள் கரைந்துவிடும். இது இறைவனின் அருள். இந்த உலகில் ஒரே நிலையில் யாரும் இருக்கவே முடியாது. கடலுக்குள் இருப்பவர்கள் கரை சேர்பவதும், கரையில் இருப்பவர்கள் திடீரென கடலில் மூழ்கி போவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மாற்றமே நிலையானது. அதை உள்வாங்க பழகிக்கொள்ளுங்கள். செல்வம் என்பதற்கு அரபு மொழியில் மால் என்பர். இதன் பொருள் சுற்றி வருவதாகும். தமிழில் செல்வம் என்ற வார்த்தை ஓரிடத்தில் தங்காமல் சென்று கொண்டு இருப்பதை குறிக்கும். தங்கம் என்பதற்கு அரபு மொழியில் தஹப் என்பர். இதன் பொருள் செல்லுதல் என்பதாகும். தமிழில் தங்கம் என்பது ஓரிடத்தில் தங்காமல் சென்று கொண்டே இருப்பதை குறிக்கும். நோக்கங்களின்படியே செயல்கள் அமைகின்றன. நோக்கங்கள் மாறும்போது செயல்களும் அதன் வெளிப்பாடுகளும் மாற்றம் பெற்றே தீரும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. ஒவ்வொருவருக்கும் அவரவர் எண்ணியதே கிடைக்கிறது. ஒருவரின் புலம்பெயர்தல் ஹிஜ்ரத் உலகத்தை நோக்கமாக கொண்டிருந்தால் அவர் அதையே அடைவார். ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவளை மணப்பார். எனவே ஒருவரின் புலம்பெயர்தல் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும். நூல் சஹீஹ் அல் புகாரி. மனதில் உறுதியும் இறைவனின் துணையும் இருந்தால் எதையும் வெல்வீர்கள். பாறைகளை கூட உடைத்தெறிந்துவிடும் ஆற்றல் கொண்டதுதான் உங்கள் உள்ளம். இறைவன் கூறுகிறான், நிச்சயமாக கடினத்துடன் இலகுவும் இருக்கிறது. நிச்சயமாக கடினத்துடன் இலகுவும் இருக்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 94 வசனம் 5. இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சாதீர். உங்கள் துணையிடம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் வாழுங்கள். வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த துணிச்சலை உங்கள் துணைக்கும் ஊட்டி வாருங்கள். எந்த நிலையிலும் உங்கள் பிரச்சனைகளையும் துக்கத்தையும் பிறருக்கு முன்பு முகத்தில் நிழலிடச் செய்யாதீர். புன்னகை பூத்த முகத்துடன் இருப்பதை வழமையாக்கிக் கொள்ளுங்கள். தினமும் காலையில் இறை நினைவுடனும் மலர்ந்த முகத்துடனும் ஒருவரை ஒருவர் முஹம்மன் கூறியவாறு உங்கள் துணையை சந்தியுங்கள். இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் இறை வழியில் பயனுள்ளதாய் அமைய வேண்டும் என விரும்புங்கள். அதற்கான வழிகளை தேடுங்கள். நடுநிலையே நன்று. வாழ்க்கையில் நடுநிலையை மேற்கொள்ளுங்கள். நடுநிலைதான் நல்ல பலனை தரும். உங்கள் துணையுடன் வாழ்க்கையை இறுக்கமாக கழிக்காதீர். ரொம்ப நளினமாகவும் இருக்காதீர். இறைவன் கூறுகிறான், நாம் உங்களை நடுநிலையான சமுதாயமாய் ஆக்கியுள்ளோம். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 143. சில பண்புகள் ஆழமான உறவையும் பாதிக்கக்கூடும். நாங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கம் என பெருமை பேசாதீர். ஏனெனில் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான இந்த நெருக்கம் கூட உங்கள் உறவை பாதிக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பர். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே அளவுக்கு அதிகமானால் ஒரு கட்டத்தில் வெறுப்பத்தட்டலாம். உங்கள் மனசுக்குள் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி ஓய்வை தேடி ஓடிவிடும். ஒரு காலத்தில் இதயத்திற்கு இதமாயிருந்ததெல்லாம் இப்போது கசக்க ஆரம்பிக்கலாம். அளவு கடந்த அன்பு உங்களை விலகவும் விடாது, நெருங்கவும் விடாது. என்னதான் உயர் ரக உணவா இருந்தாலும் வயிறு புடைக்கச் சாப்பிட்டால் வாந்திதான் வரும். அதாவது உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது, வெளியில் தள்ளத்தான் பார்க்கும். எதுவுமே அளவுடன் இருப்பதே நன்று. தங்க ஊசியா இருந்தாலும் ஊசி ஊசிதான், அது குத்தாது என நினைப்பது மடத்தனம். எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் எங்களை பிரிக்கவே முடியாது என வீரவசனம் பேசாதீர். இப்படியே இருந்தால் காலப்போக்கில் உங்களால் சுயமாக யோசிக்க கூட முடியாமல் போகலாம். எப்போதும் முகத்தை கடுகடுப்பாக வைத்திருக்காதீர். மௌனமாகவும் இறுக்கமாகவும் வாழாதீர். சிரித்த முகத்துடன் இருங்கள். உங்கள் துணையை சிரித்த முகத்துடன் பாருங்கள். சிரித்த முகத்துடன் பார்க்குமாறு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிரித்தால் உங்கள் முகம் உங்கள் துணைக்கு பிடிக்கும். உங்கள் துணையை நீங்கள் சிரிக்க வையுங்கள். உங்களை இன்னும் அதிகமாக உங்கள் துணைக்கு பிடித்துவிடும். உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து ஏதேனும் நகைச்சுவையை செவியுற்றால் சிரியுங்கள். நீங்களும் சிரிப்பூட்டுங்கள். உங்கள் துணை சிரிப்பதை பார்த்து ரசியுங்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பர்.
ஆம், நீங்கள் சிரித்த முகத்துடன் இருந்தால் காலம் செல்ல செல்ல உங்களிடம் இருக்கும் மனநோய் உட்பட எல்லா நோய்களும் போய்விடும். உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் பெறும். ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்துடனே தவிர என்னை பார்த்ததில்லை. நூல் சஹீஹ் அல் புகாரி 3822. ஒருவரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை. இப்படி இருப்பது பிறருக்காக மட்டுமல்ல, உங்களுக்காகவும் தான். இப்படி இருந்தால் நோயே வராது என மருத்துவ ஆய்வு கூறுகிறது. சிரித்த முகத்துடன் நீங்கள் ஒருவரை சந்திப்பதும் தர்மம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நற்செயல்களில் எதையுமே இழிவாக கருதாதீர். உம் சகோதரரை சிரித்த முகத்துடன் நீர் சந்தித்தால் அதுவும் நற்செயலே. அறிவித்தவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் சஹீஹ் முஸ்லிம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்தார், ஒருவர் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வீட்டுக்குள் வர அனுமதி கேட்டார். அவரை கண்ட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்கூட்டத்தாரிலேயே இவர் மிக தீயவர் என கூறினார்கள். அவர் வந்து அமர்ந்தார். அவரிடம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டார்கள். அவர் சென்றதும், இறைத்தூதர் அவர்களே, அவரை கண்டதும் தாங்கள் இவ்வாறு கூறினீர்கள். பிறகு அவரிடம் மலர்ந்த முகத்துடன் இதமாக நடந்து கொண்டீர்களே என நான் கேட்டேன். ஆயிஷாவே, நான் கடுமையாக நடந்து கொண்டதை நீ எப்போதாவது கண்டுள்ளாயா? ஒருவரின் தீங்கை அஞ்சும் மக்கள் அவரிடம் இயல்பாக நடக்காமல் இருந்தால் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் தரத்தில் மிகவும் மோசமானவர்களாய் ஆகிவிடுவார்கள் என கூறினார்கள். நூல் சஹீஹ் அல் புகாரி 6032. எதிரியை கூட சிரித்த முகத்துடன் எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் எதிரியை விட மோசமானவரா என்ன? உங்கள் துணையிடம் நீங்கள் மூஞ்சியை காட்டிக்கொண்டே இருக்கலாமா? சிந்தியுங்கள். உங்கள் துணை வெளியில் செல்லும் போது சிரித்த முகத்துடன் அன்பாக ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புங்கள். வீட்டிற்குள் உங்கள் துணை வரும்போதும் சிரித்த முகத்துடன் அன்பாக ஒரு முத்தம் கொடுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். இனி உங்கள் பயணம் நம் IPRC 360 சேனலோடு தொடரட்டும்.